லக்னத்திலிருந்து 2வது வீட்டில் என்னென்ன விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணலாம்? பாக்கியம், குடும்பம், கல்வி, சாஸ்திர கேள்வி, சிந்தனை, மனசு, நினைவு, காது. இதில் ஒரு சூட்சமமான விஷயம் கண்டுபிடிச்சிங்களா? நினைவு, காது, மனசு, சிந்தனை. அதாவது நான் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கணும்னா அதுக்கு எனக்கு காது நல்லா கேட்கணும். இந்த காதும் இந்த மூளையும் ஒன்னோட ஒன்று கனெக்ஷனில் இருக்குது அறிவியல் படி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் மயக்கம் போட போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காதை அடைக்கும். காதை அடைச்சி ஒரு சவுண்டு எழுப்பி அந்த சிக்னல் மூளைக்கு போய் ஷட் டவுன் ஆயிரும் உங்கள் உடம்பு. அப்போ இந்த நாளும் எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் ரெண்டாவது தனம், மந்திரம், போகம், முகம். இந்த முகத்தில் ஏதாவது எனக்கு குறிப்பு இருக்குது, இந்த புருவத்தில் வெட்டு இருக்குது அப்படின்னா இந்த 2ல் ஒரு அசுப கிரகம் இருக்குன்னு அர்த்தம். மந்திரம் அப்படின்னு இருக்குது. 2ல் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா அவங்க மாந்திரிகம் பண்ணலாம். எனக்கு 2ல் மாந்தி இருக்குது. அதனால தான் நான் சொல்கிற மந்திரத்துக்கு இங்கே இவ்வளோ பவர். என் கையால் விபூதி என்ன கொடுத்தாலும் சரி, உடனேமே அந்த வியாதி சரியாயிரும். நான் ஒரு தாயத்து கட்டினேன் அப்படின்னா, பாடம் போட்டேன் அப்படின்னா அந்த வியாதிகள்லாம் உடனேமே சரியாயிரும். இதுக்கு காரணம் இந்த மாந்திரிகத்துக்கு அதிபதி என்னுடைய 2ல் இருக்கிறார்.